தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கு வாழும் அத்துணை கன்னிராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். கன்னிராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு 2024ஆம் ஆண்டில் பிறக்கக்கூடிய பிப்ரவரி மாத பலன்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் எப்படி பலப்படுத்தணும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இது போல ஒரு சில பாதைகளில் நீங்கள் பயணம் பண்ணணும், உங்கள் வாழ்வாதாரத்துக்கு நவகிரகங்கள் கொடுக்க போகின்ற முன்னேற்றங்கள் என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் திறமையாக செயல்படணும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம மாத பலனாக துல்லியமாக எளிமையாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கன்னிராசி நண்பர்களே, மாத பலன்களில் நம்ம மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு கிரகங்கள் மாதக்கோள்கள். அந்த அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி இந்த மாதத்தின் துவக்கத்தில் தனுசு மனையிலிருந்து மகர மனைக்கு, அதாவது 4ஆம் பாவகத்திலிருந்து 5ஆம் பாவகத்திற்கு இடம் பெயர்கிறார். அவர் அந்த இடத்தில் 20ஆம் தேதி வரை பயணம் பண்ணக்கூடிய ஒரு தருணம் இருக்கின்றது. அதற்கு அப்புறம் அவர் 6ஆம் பாவகத்திற்கு இடம் மாறுகிறார். அதே போல இந்த ஒரு அற்புதமான ஒரு தருணம் 5ஆம் பாவகத்தில் தன்னுடைய ராசிக்கு அதிபதி சம்பந்தப்படும் பொழுது, அதுவும் அந்த இடத்தில் சூரிய பகவானுடன் தொடர்பில் வருகிறார். சூரியனும் புதனும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையையும் ஒரு பலத்தையும் கொடுக்க போறாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சிகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் ஒரு காலகட்டமாகவும் அமையும். உங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்த நீங்க இந்த மாசத்துல சாதிக்க போறீங்க. ஒரு டெவலப்பான ஸ்டேஜுக்கு நீங்க வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் அமைய போகுது. அதே போல அடுத்ததாக உங்க ராசிக்கு 2ஆம் பாவகத்தையும் 9ஆம் பாவகத்தையும் இயக்கக்கூடிய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகத்திலிருந்து 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்திற்கு இந்த மாதத்தின் 12ஆம் தேதி இடம் மாறுகிறார். அற்புதமான ஒரு மாற்றம். தன்னுடைய ராசிக்கு அதிபதியுடன் பாக்யாதிபதி இணைவது மிகப்பெரிய ஒரு பாக்கிய வளர்ச்சிகள். உங்களுடைய வாழ்க்கையில நடக்காதுன்னு நினைச்ச காரியங்களை நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமை கொடுக்கக்கூடிய அசுர குருவாக சுக்கிர பகவான் உங்க ராசி அதிபதியுடன் இணைகிறார். இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதற்கு அடுத்தாற்போல் உங்க ராசிக்கு 3ஆம் பாவகத்தை இயக்கக்கூடியவர், அஷ்டமஸ்தானத்தை இயக்கக்கூடியவர், மிக அற்புதமான தைரிய ஸ்தானத்தை இயக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகத்திலிருந்து 5ஆம் பாவகத்திற்கு உங்க ராசி அதிபதியுடன் தொடர்புக்கு இந்த மாதத்தின் 5ஆம் தேதி வருகிறார். இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒரு புதிய தைரியத்தை கொடுக்கும். சகோதரர் வகையில் ஒரு நல்ல ஒரு பலத்தையும், அதே போல தைரியம் தன்னம்பிக்கையை உங்களுக்கு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலையும் இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க இருக்கிறார். இந்த ஒரு மாதக்கோள்கள் நமக்கு ஒரு சுபத்துவத்தில் உள்ள இந்த நிலையில் வருடக்கோள்களின் அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. சனி பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி பிளஸ் அவர் 6ஆம் இடத்திற்கு அதிபதி, 6க்குடையவன் 6லே அமர்ந்து மிக அற்புதமான முறையில் அவர் 12ஆம் பாவத்தை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தருணமாக அமையும். அதை தாண்டி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதி, அஷ்டமஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் தங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவத்தை பார்க்கின்றார். அயல் நாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அல்லது மறைமுகமான முறையில் ஒரு சில வளர்ச்சிகளை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் நமக்கு சாதகமான நிலையில் கொடுக்க போகிறார். அதை தாண்டி ராகு பகவான் 7ஆம் பாவகத்தில், கேது பகவான் ஜென்மத்தில். இந்த ஒரு வாய்ப்புகள், ராகு பகவான் 7ஆம் பாவகத்தில் அமரக்கூடிய ஒரு தருணத்தில் மிகப்பெரிய ஒரு பார்ட்னர் லைனில் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு வளர்ச்சி, அதே நேரத்தில் தன்னுடைய குடும்ப ரீதியான ஒரு சில ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ராகு பகவான் கொடுப்பார். ராகு பகவான் ஒரு நிழல் கிரகம் என்பதால் எந்த இடத்தில் நிற்கின்றாரோ நின்ற இடத்துடைய பலனை எடுத்து செய்வார். ஆக குரு பகவானின் மீனமனையான இடத்தில் ராகு பகவான் அமர்வது மிகச்சிறந்த ஒரு பலம். இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசியை நேரடியாக பார்க்கின்றார். இந்த காலகட்டத்தில் கன்னிகா ராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரம் எது போன்ற இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். காணொலியை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க.
கன்னிராசி நண்பர்களே, பொதுவாகவே தன் புத்தியால வளரக்கூடியவங்க நிறைய பேர் பாருங்க. தன்னுடைய பலத்தால ஒரு சில காரியத்தை சாதிப்பாங்க. ஒரு சிலர் தன்னுடைய பண வசதியை காட்டி ஒரு சில காரியத்தை சாதிப்பாங்க. ஒரு சிலர் தன்னுடைய பதவியின் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு நிலைக்கு வருவாங்க. ஆனா நீங்க உங்களுடைய புத்தியையும் உங்களுடைய கல்வி திறனையும் உங்களுடைய அறிவியை நம்பி மட்டுமே நீங்க பயணம் பண்ணுவீங்க. யாருடைய பேச்சுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை சரியா செஞ்சிருவீங்க. உங்களுக்கு தவறுன்னு படுறத கண்டிப்பா நீங்க செய்யவே மாட்டீங்க. அவ்வளவு ஒரு தெளிவா பயணம் பண்ணிட்டு இருந்த உங்க வாழ்க்கையில கடந்த ஒரு 3.5 ஆண்டுகள் பக்கமா நிலை தடுமாறின ஒரு காலகட்டம். ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு தடுமாற்றம். அது ஏன் வந்தது, எதனால வந்தது அப்படின்னு சரியா நம்மளால கணிக்க முடியல. நம்ம புத்தி நமக்கு சாதகமாக இல்லை. நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறுதலா போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவங்க தான் இந்த கன்னிராசி நண்பர்கள். இந்த ராசியில நம்ம பிறந்ததுக்கு, நம்ம வளர்ந்த வேகத்துக்கு, நம்ம வந்த வேகத்துக்கு நம்ம எவ்வளவோ சாதிச்சிருக்கணும். ஆனா வந்த வேகத்தை விட இன்னைக்கு சரிந்த வேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு நிலையில நீங்க இருக்கிறீங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, கடந்த ஒரு 3.5 ஆண்டு காலகட்டமாக கேது பகவான் அடுத்தடுத்து பாதகமான நிலையில் அமர்ந்தார். ராகு பகவானும் தமக்கு ஒரு சாதகமான நிலையில இல்லை. ஆக கோச்சாரப்படி ராகு கேதுவுடைய ஒரு நிலைகள் நமக்கு சாதகமா இல்லாத போனது நமக்கு மிகப்பெரிய ஒரு பலகீனம். இப்போ ஜென்மத்துல கேது பகவான் சரியான முறையில நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவுமே சரியா நடக்கல அப்படிங்கிற மாதிரி 1000 பேருக்கு வழிகாட்டிய உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல சிக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு செதறி போய் உட்காந்துருக்கிறமே தவிர ஒரு நல்ல நிலைமையில இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு அது சரியா புரியுது. ஆனா அதுல இருந்து நீங்க வெளியில வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஏதோ ஒரு வகையில தடங்கள் ஆகுது. கவலைகள் வேண்டாம். உங்களுடைய மனக்குழப்பத்திலிருந்து நீங்க வெளியில வருவீங்க. காரணம், உங்களுடைய ராசிக்கு அதிபதி பலம் பெறக்கூடிய இந்த மாதம் சூரிய பகவானுடன் புதன் பகவான் இணையும் போது மிகப்பெரிய ஒரு வலிமை பிறக்கும். ஏன்னா இணைந்தே பயணிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனுமே. இவர் பஞ்சமஸ்தானத்தில் அமரப்பெறும் பொழுது மிகப்பெரிய மன தெளிவு கொடுக்கும். ஏன்னா மனோகாரன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடன் இப்போ கேது பகவான் இணைந்திருக்கார், உங்க ஜென்மத்திலே இருக்காருங்கிறதுனால ஒரு சில குழப்பமான சூழ்நிலையில் இருப்பீங்க. எல்லாமே நமக்கு தப்பா போகுது, ஏன் இந்த தவறுகள் நடக்குது, எதனால நமக்கு இந்த ஒரு நிலை வருது, எதுவுமே சாதிக்க முடியலையே அப்படிங்கக்கூடிய குழப்பங்கள் இருக்கும். இந்த குழப்பத்தை உங்களுக்கு தெளிவு பண்ண விதமாக தான் புதன் பகவான் 5ஆம் பாவகத்தில் அமர்கிறார். இந்த தருணத்துல உங்க வாழ்க்கையில பாருங்க மிகப்பெரிய தொழில் முறையில நீங்க மேல வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா 10ஆம் பாவகாதிபதியும் உங்களுக்கு புதன் பகவானே. நிறைய பேர் பாருங்க இந்த ஒரு ராசியில பிறந்தவங்க ஐடி ஃபீல்டு, வெளிநாட்டு வாழ்க்கை அல்லது வெளிநாட்டு வேலை உத்தியோகம் அல்லது ஃபாரின் கம்பெனியோட ஒரு டைப் வச்சு ஒரு பிஸ்னஸ், சுயத்தொழிலில் இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய லெவலில் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு உண்டு. ஒரு உயர்ந்த இடத்தில் தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு கண்ணியமான முறையில் தொழில் செய்யக்கூடியவங்க. காரணம் என்ன, தன்னுடைய ராசிக்கு அதிபதி புதனே ராசிக்கு 10ஆம் அதிபதியாக வராங்க. வங்கி பொறுப்பாளர்கள், காசோலை அதாவது கேஷியராக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க, ஆடிட்டிங், வழக்கறிஞர்கள், ஓவியத்துறை, இசைத்துறை, கலைத்துறை, மீடியா துறை, இது எல்லா துறையிலையும் கால் பதிக்கக்கூடிய பன்முக திறமை கொண்டவர்கள் கன்னிராசி நண்பர்கள். ஆக நீங்க எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்திருக்கும். அதுல தெளிவா நம்ம சொல்லலாம், கடந்த காலகட்டங்களில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரிஞ்சுதான் போயிட்டு இருக்குங்க. போட்ட கணக்கு எல்லாமே தப்பா போச்சு. வாழ்க்கை எங்கேயோ ஒரு இடத்துல போய் முடங்கி போய் நிற்கிற மாதிரி நம்ம நிற்கிறோம். பொருளாதாரத்துல டோட்டலாவே நம்ம லாக் ஆயிட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டீங்க. தேவையில்லாத கடன், தேவையில்லாத வட்டிகள், நம்ம சம்பாதிக்கிற பணம் ஒரு கொஞ்சம் அப்படின்னா வட்டி கட்டுற பணம் ரொம்ப அதிகம். நம்மளுடைய வரவுக்கு மேல நம்ம இப்போ வட்டி கட்டுற சூழ்நிலை உருவாகி தனஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா டோட்டலா நீங்க முடங்கி நிற்கிறீங்க. இதற்கு அடிப்படையான காரணம் 2ஆம் பாவகத்தில் கேது பகவான் சம்பந்தப்பட்ட நாள் முதலாவே நீங்க கடன் உற்பத்தி ஆகிறதுக்கு ஆரம்பிச்சது. ஒரு காலகட்டத்தில் உங்களை மாதிரி தொழிலில் சாதிச்சவங்க யாரும் இல்லை அப்படிங்கிற பேர் வாங்கின நீங்க இன்னைக்கு கடந்த ஒரு 3.5 ஆண்டு காலகட்டமாகவே தொழில் ரீதி அப்படி படிப்படியாக சரிஞ்சு வந்துட்டீங்க. இதுக்கு சரி கட்ட எவ்வளவு கடன் வாங்கினாலும் இன்னைக்கு பத்துலங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்குது. இந்த நிலை
நம்ம எங்கெங்கெல்லாம் வாங்கக்கூடாதோ, யாரெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடன் கேட்கக்கூடாதோ எல்லா இடத்துலையுமே கூட கேட்குற ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருச்சு. தன்னுடைய தகுதிக்கு மீறிய ஒரு சில பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய இந்த நிலை கட்டாயம் இந்த பிப்ரவரி மாதத்தில் மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, தன்னுடைய ராசிக்கு அதிபதி சூரிய பகவானுடன் இணைகிறார். அந்த இடத்துல தைரியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் இணைகிறார். இது ஒரு அற்புதமான ஒரு கிரக சங்கமம். இந்த சங்கமத்தின் மூலம் கன்னிராசி நண்பர்கள் எவ்வளவு பெரிய தொழில் போராட்டத்தில் இருந்தாலும் நீங்க வெளியில வந்துடுவீங்க. அதை தாண்டி வேலை வாய்ப்புகள் தொடர்ந்து தேடிட்டு இருப்பீங்க, ஆனா அமைஞ்சிருக்காது. எவ்வளவு நீங்க முயற்சிகள் பண்ணாலும் கூட அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு தோல்விகள் தான் கிடைச்சிருக்குமே தவிர சரியான முறையில் உங்களுக்கான கம்பெனி அல்லது உங்களுக்கான வேலை வாய்ப்பு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்காது. இந்த நேரத்தில் கட்டாயம் உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் சரியான முறையில் நீங்க தொழில் ரீதியாக நீங்க பலப்படுத்திக்குவீங்க. உங்களுடைய முயற்சிகளை இன்னும் நீங்க தொழில் சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துங்க. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி கொடுக்கும். அதற்கு அடுத்தாற் போல பாருங்க, இந்த இடத்துல நம்ம மிக முக்கியமா நீங்க சந்திச்சுட்டு வந்தது ஒரு விஷயங்கள் எல்லாமே லாபகரம். பொருளாதாரத்துல பண நெருக்கடிகள்ல நீங்க ரொம்பவும் ஹெவி லாக் ஆனீங்க. உங்களை மாதிரி நேர்மையா வரவு செலவு பண்ணக்கூடிய ஆளுங்க யாரும் இல்லை. அவ்வளவு ஒரு கண்ணியமான முறையில் வரவு செலவுகள் பண்ணுவீங்க. நாளைக்கு கொடுக்க வேண்டிய பணமாக இருந்தால் அது இன்னைக்கே பேக் பண்ணி எடுத்து நீட்டாக வச்சிருவீங்க. அவ்வளவு தெளிவாக இருந்தவங்க இன்னைக்கு பொருளாதார ரீதியாக வரவு செலவு பண்ண இடங்கள் எல்லாம் நமக்கு பகை. எந்த இடத்துல இருந்து நமக்கு எமர்ஜென்சிக்கு பணம் வாங்க முடியுமோ அந்த இடத்துல நமக்கு இப்போ ஒரு தேவையில்லாத ஒரு களங்கம், தேவையில்லாத பிரச்சனைகள் அல்லது தேவையில்லாத சிக்கல்கள் வந்து உருவாகி இன்னைக்கு அந்த வரவு செலவு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி நிற்குது. கட்டாயம் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி அருமையான முறையில் சூரிய பகவானுடன் இணைகிறார். அப்போ விரயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குறையும். அதே நேரத்தில் பொருளாதாரங்கள் நமக்கு சேரும். சம்பாதிச்ச பணம் எவ்வளோங்கிறத விட எவ்வளோ நம்ம சேமிச்சுன்னு தான் நீங்கள் கணக்கு போடுவீங்க. ஏன்னா நமக்கு நீங்கள் சேவிங்ஸில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஒரு இடமா வாங்கணும், ஒரு நகையாக வாங்கணும், ஒரு அசட்டாக நம்ம வாங்கி வச்சுக்கணும், பணத்தை விரயம் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு பார்த்து சேர்த்து வைப்பீங்க. ஆனால் நீங்கள் சேர்த்து வச்சதெல்லாம் கடந்த காலகட்டங்களில் தேவையில்லாமல் செதறி போயிருச்சு. 20 வருஷம் சம்பாதிச்ச பணம் இந்த 2 வருஷத்துல நாங்கள் அப்படியே அழிச்சிட்டோங்க. 20 வருஷமா சேர்த்து வச்சுட்டு இருந்த இடங்கள், பணம், நகை எல்லாமே கைவிட்டு போயிருச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் கன்னிராசி நண்பர்களுக்கு கட்டாயம் இழந்ததை மீண்டும் திரும்ப பெறக்கூடிய ஒரு தருணம். இது நம்ம ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிட்டு வரோம். ஏன்னா காலகட்டம் பொறுத்த வரையும் நமக்கு சாதகமாக தான் வந்துட்டு இருக்கே தவிர பாதகமாக இல்லை. அதனால இப்ப ஜென்மத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு சில குழப்பங்கள் கொடுத்தாலும் கூட உங்களுக்கு ராசிக்கு அதிபதி பலம் பெறதுனால கண்டிப்பா நீங்க ஒரு தெளிவு அடைஞ்சிருவீங்க. இனி எப்படி பயணம் பண்ணணுங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து பிறகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்கும். அதை தாண்டி திருமண வாய்ப்புகள் உருவாகும். கன்னிராசி நண்பர்களுக்கு 7ஆம் பாவகத்தில் கேது பிளஸ் கடந்த காலகட்டங்களில் 7க்குடைய குரு பகவான் ராகு பகவானோட பின்னப்பட்டு அவர் அசுபத்தன்மை அடைந்தார். அதனாலேயே பாருங்க வாய்ப்புகள் எல்லாமே தடுமாறி போச்சு. திருமண முயற்சிகள் எடுக்கிறோம், ஏதோ ஒரு வகையில் எல்லாம் நம்ம ஒரு வாழ்க்கையில் இணைஞ்சிட்டா பரவாயில்லன்னு நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் அமையல. நிறைய பேருக்கு பாருங்க காதல் பிரிவினைகள், நல்லா பழகிட்டு இருந்த பழக்க வழக்கம் டக்குன்னு கட்டாயிருச்சிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு உறவு முறைகளில் சங்கடங்கள் வந்திருக்கும். அதே போல் நண்பர்கள் பிரிஞ்சு போயிருப்பாங்க, சொந்த பந்தங்கள்லாம் விலகி போயிருப்பாங்க. உங்களை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நான் இருந்து உங்களை தாங்கன்னு சொல்லி சொன்னாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு உங்களை விட்டு பிரிந்து இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் தான் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. கட்டாயம் இந்த நேரத்தில் பிரிந்த உறவுகள் பலப்படும். இதில் அடிப்படையாக அந்த ஒரு காதல் வகையில் வரக்கூடிய ஒரு சிக்கல்கள் தீரும். அதை தாண்டி திருமண உறவுகள் பலப்படும். ஆக இந்த காலகட்டத்தில் பாருங்க உங்களுக்கான திருமண முயற்சிகளை நீங்கள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் அமைச்சுக்குவீங்க. கணவன் மனைவி பிரச்சனைகள் தொடர்ந்து போராட்டம். 7ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் பாவகத்தில் போய் அமர்ந்தார். ஏன்னா கலஸ்திர ஸ்தானாதிபதி எப்பெல்லாம் பலகீனப்படுகிறாரோ அப்பெல்லாம் புதுசாக பிரச்சனைகள் வந்து உருவாகும். நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை திடீர்னு ஒரு 2 வருஷத்துல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டவுன் ஆயிடுச்சுங்க. எங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு பற்று பாசமா இருந்தோமோ அந்த அளவுக்கு இப்போ நாங்கள் பிரிஞ்சு போய் நிற்கிறோம்
அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்திருக்கும் கடந்த காலகட்டம். குடும்பஸ்தானத்தில் கேது பகவானுடைய அமர்வு இருந்தது. 8ஆம் பாவகத்தில் 7ஆம் அதிபதியாக குரு பகவான் ராகுவோடு இருந்தார். தேவையில்லாத மனக்கசப்புகள் கொடுத்திருக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்ப சிக்கல்கள் தீரும். கணவன் மனைவி உறவு முறைகள் பலப்படும். கண்டிப்பாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறையும். அதற்கடுத்தாற் போல பாருங்க, புத்திர பாக்கியங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தடங்களாக தான் இருந்திருக்கும். அப்போ இந்த புத்திர பாக்கியங்கள் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் சராசரி இந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள திருமணம் ஆனவங்களுக்கு சின்ன சின்ன கருச்சிதைவுகள், அதாவது நல்ல கன்சீவ் ஆகிறாங்க, அபாசன் ஆயிருது அப்படிங்கக்கூடிய நிலையை கொடுத்துருக்கும். இந்த நேரத்தில் 5ஆம் பாவகத்தில் சூரிய பகவான் பிளஸ் 5ஆம் பாவகத்தில் ராசிக்கு அதிபதியாகிய புதன் பகவான் சேர்றாரு. 5க்குடைய சனி பகவானும் பாருங்க புத்திரஸ்தானாதிபதி 6ஆம் பாவகத்திலே இருந்தாலும் கூட அவரும் வக்ர நிவர்த்தி எல்லாம் பெற்று அருமையான முறையில் ஆட்சி பிளஸ் மூலதிரிகோணத்தில் அமர்றாரு. ஆக குரு பகவானும் ராகு பகவானுடைய பிடியிலிருந்து விலகி வக்ர நிவர்த்தியமாயிருக்கிறாங்க. இந்த ஒரு கணிசமான ஒரு சூழ்நிலை நல்ல புத்திர செல்வங்கள் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு தருணமா அமையும். கண்டிப்பா இந்த நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள் செல்வங்கள் உங்களுக்கு அமையும். அதை தாண்டி நிறைய பேருக்கு பாருங்க குழந்தை இருக்கு, ஆனா அவங்களுடைய வளர்ச்சி சரியா இல்லை, அவங்களுடைய வாழ்வாதாரம் மேல வரல, அவங்களுக்கு தொழில் ரீதியா பிரச்சனை, அவங்களுக்கு திருமணம் ஆகலைங்கிற தடை, இல்லை அவங்களுக்கு திருமணம் ஆயிருச்சு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, ஏதோ ஒரு வகையில குழந்தைங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நீங்க மனசு பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஏன்னா கன்னிராசியில பிறந்தவங்க புதன் பகவானுடைய காரகத்துவம்ங்கிறதுனால தன்னுடைய குடும்பத்து மேல அவ்வளவு அக்கறையும் அவ்வளவு ஒரு தெளிவும் வச்சிருப்பீங்க. அதே மாதிரி குழந்தைங்க மேல அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருப்பீங்க. இந்த நேரத்துல உங்களுடைய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும். புத்திர ஸ்தானாதிபதி 5க்குடையவன் 6இல் பலம் பெறுகிறார். ஆக இந்த ஒரு தருணத்துல அவங்களுக்கான வாய்ப்புகள் சரியான முறையில் அமையும். கல்வியில நிறைய பேருக்கு ஒரு தடுமாற்றங்கள் கடந்த காலகட்டங்களில் கேது பகவான் இருந்ததுனால ஒரு பெரிய ஒரு குழப்பங்கள் கொடுத்திருக்கும். கண்டிப்பா அந்த நேரத்தில் கல்வி தடங்கல்கள் விலகும். நீங்க நினைக்கக்கூடிய அந்த கல்வியை சரியான முறையில் பலப்படுத்திக்குவீங்க. உங்களுடைய படிப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில தடங்களை விட்டுட்டு நீங்க வெளியில வந்துடுவீங்க. அரியர்ஸ் எல்லாமே கண்டிப்பா இந்த நேரத்தில் கிளியர் பண்ணிடுவீங்க. உங்களுடைய முழு கவனமும் இப்போ கல்வியில நீங்க செலுத்துவீங்க. அதுல இருந்து நீங்க மேல கண்டிப்பா சாதிச்சு உங்களுடைய அடுத்த கட்ட இலக்கு நோக்கி நீங்க பயணப்பட்டுருவீங்க. அதை தாண்டி நிறைய பேருக்கு பாருங்க வெளிநாடு வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறி. அங்க போயிட்டோம், நம்ம இருக்கிறோம், அப்ராட்ல இருக்கிறோம், ஆனா நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு நமக்கான கம்பெனி அமையல, இல்லை அமைஞ்ச கம்பெனியில் நமக்கான ப்ரமோஷன் கிடைக்கல, இல்லை இருக்கிற வேலையில் ஏதாவது ஒரு டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, என்னால் இங்கே இருக்க முடியுமா இல்லையானே தெரியல, இல்லை எனக்கு வர வருமானம் சரியான முறையில் இல்லை, இல்லை நான் படுற கஷ்டத்துக்கான எனக்கான ஒரு அந்த ஊதிய உயர்வு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் சூரிய பகவானுடன் இணைகிறார். இது மிகப்பெரிய ஒரு பலம். கண்டிப்பா அயல்நாடு வாழ்க்கை உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். 2ஆம் பாவகத்தை தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்றார். அதனாலதான் கல்வியிலையும் பலம் பெற போகிறீங்க, உங்களுடைய வேலை வாய்ப்புலையும் பலம் பெற போறீங்க, உங்களுடைய உயர் பதவிகளிலையும் நீங்க பலம் பெற போறீங்க. அதே நேரத்தில் ப்ரமோஷன் வகையிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையும். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதை தாண்டி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு மிக அருமையான முறையில் இந்த நேரத்தில் கை கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு மிக அருமையான முறையில் ஒரு வளர்ச்சிகள் இருக்கும் இந்த நேரத்தில். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அரசியல் கால் பதிக்கக்கூடிய ஒரு தடம். ராசிக்கு அதிபதி எப்பெல்லாம் சூரிய பகவானுடன் தொடர்பு கொள்கிறார்களோ அப்பெல்லாம் அரசியல் தலைவர்களுடைய பழக்க வழக்கங்கள் உருவாகும். அந்த உயர்ந்த மனிதர்களுடைய நட்புகள் கிடைக்கும். நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கான பதவிகள் கை கொடுக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கான அந்த பதவிகள் கிடைக்கல. எங்களுக்கு பின்னாடி இன்னைக்கு நேற்று வந்தவங்கெல்லாம் இன்னைக்கு பெரிய லெவலில் ஒரு நல்ல பதவிக்கு போயிட்டாங்க, நாங்கள் போக முடியல அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய திறமைக்கு தகுந்த ஒரு பதவி, உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஒரு வளர்ச்சிகள் இந்த நேரத்தில் நீங்க பார்த்துருவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும்.
கன்னிகாராசி நண்பர்களே, உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு நீங்க சந்திக்க போறீங்க. கிரகங்கள் எல்லாமே நமக்கு சாதகம். சரி, எந்தெந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும்? உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்துல குரு பகவான் 8ல இருக்கிறாரு. அதே போல பாத்தீங்கன்னா சனி பகவான் 6ல இருக்கிறாரு. ஆயுள் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். லக்னத்துல கேது. எடுக்கக்கூடிய முடிவுகளை ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு நிதானமா முடிவு பண்ணுங்க. மற்றவங்களுடைய பேச்சு எதையும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். குறிப்பா உங்களுடைய நண்பர்கள் வகையில ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. இந்த நேரத்துல நட்பா இருக்கிறவங்களே நமக்கு பகையாக மாறலாம். இந்த மாதிரி விஷயத்துல முழு வாக்குறுதிகள் யாருக்கும் இந்த நேரத்துல கொடுக்க வேண்டாம். அந்த வாக்குறுதிகள் நான் இதை செஞ்சு கொடுத்துட்றேன், இந்த நேரத்துல நான் உங்களுக்கு இதை சரி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க எதையுமே சிந்திக்காம ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். எனக்கு ஏதாவது ஒரு குழப்பத்தை கொடுப்பார். அதனால இந்த மாதிரி வாக்குறுதிகள், முக்கியமான முடிவுகள், புதிய தொழில் ஆரம்பிக்கலாங்கும் போதெல்லாம் கொஞ்சம் நீங்க யோசிச்சு முடிவு பண்ணுங்க. வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடிக்கு உங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிப்புகள் அப்படிங்கிற அளவுக்கு இந்த மாதத்தில் எதுவும் இல்லை. சரியான முறையில் நீங்க பயணம் பண்ண கண்டிப்பா நீங்க சாதிக்கக்கூடிய காலமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையும். இந்த நேரத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம். எல்லா யோக பலனும் நமக்கு மாதக்கோள்கள் அல்லது வருடக்கோள்கள் கொடுத்தாலும் கூட அதை வாங்கிக்கிற அளவுக்கு நமக்கு திசா புத்திகள் சாதகமாக இருக்கணும். கை கட்டினாலும் அது வாய் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி திசா புத்திகள் சாதகமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த பலன்கள்ல நிறைய மாறுபாடுகள் இருக்கும். உங்களுக்கு இதுல அமையாம போறதுக்கும் ஒரு சில தடங்கள் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆக இந்த ஒரு முக்கிய ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஒரு தடவை சரியான முறையில் பார்த்துக்குவாங்க. உங்க குடும்ப ஜோதிடர் அல்லது உங்களுக்கு ஆஸ்தான ஒரு ஜோதிடர் யாராவது இருந்தால் அவங்க கிட்ட பார்த்துக்குவாங்க. அப்படி இதுவரை நாங்கள் பார்த்த இடத்துல எங்களுக்கு சரியான பலன் கிடைக்கல, அவங்க சொல்ற பலன் ஒன்று எங்களுக்கு நடக்கிறது ஒன்றா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கான ஜாதகத்தை நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கான பலன் எளிமையா துல்லியமா தெரிஞ்சு இனி நீங்க அடுத்து எந்த இலக்கு நோக்கி பயணம் பண்ணணும், உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி போல சரி பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நீங்க துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கன்னிகாராசி நண்பர்களே, உங்க வாழ்வாதாரம் மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அழகான தருணத்துல அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.